படப்பிடிப்பு தளத்திலேயே அதை செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு வினோதினி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியது மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருது. சின்னத்திரை சீரியலை ரசிக்கிற ரசிகர்கள் அதிக அளவு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு தனியார் தொலைக்காட்சியும் போட்டி போட்டு சீரியல்களை காலை முதல் இரவு வரை ஒளிபரப்பு செய்கிறாங்க. அந்த வகையில் தெய்வ மகள் என்ற சீரியலில் வினோதினி கேரக்டர் நடித்து தனது நடிப்பை ரொம்பவே பக்குவமாக வெளிப்படுத்தினவங்க தான் அவங்களுடைய பெயரை மறந்துவிட்ட புகழ்பெற்ற நடிகை சுஹாசினி பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையான பெயரை அவங்க மறந்துட்டாங்க, இதனால தான் சொல்கிறாங்க. சுஹாசினி என்ற பெயரை கொண்ட இவங்க தெய்வ மகள் சீரியலில் வினோதினி என்ற கேரக்டரை இவங்க எடுத்து நடித்தாங்க. அதற்கு முன்பு பல சீரியல் நடித்திருந்தாலும் இவங்களுக்கு தெய்வ மகள் சீரியல் தான் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றுக் கொடுத்தது. சென்னையில் பிறந்தவங்க 2009ஆம் ஆண்டு விகடன் தயாரித்து எஸ். குமரன் இயக்கிய தென்றல் என்ற சீரியல் மூலம் தான் சின்னத்திரைக்கு அறிமுகமானாங்க. பல சீரியல் வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைச்சது. சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இவங்க அடிக்கடி பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய ஃபோட்டோஷூட் எடுத்து புகைப்படங்களை வெளியிடுவாங்க. அந்த வகையில் நடிகை என்பதையும் தாண்டி கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக நான் பாடல்களுக்கு பாடி வருகிறேன். படப்பிடிப்பு தளங்களில் என்னை பற்றி தெரிந்தவர்கள் படப்பிடிப்பு தளத்தில் என்னை பாடல்கள் பாட சொல்லி கேட்பாங்க. இப்படி நிறைய மகிழ்ச்சியான நாட்கள் இருக்குது. குறிப்பாக தெய்வ மகள் படப்பிடிப்பு தளத்தில் நானும் நடிகை ரேகா கிருஷ்ணாவும் சேர்ந்து கொண்டு செய்யும் சேட்டைகள் ஏறலாம். எப்போதும் என்னை ஏதாவது ஒரு பாடல் பாட சொல்லி ரசிப்பாங்க. நாங்கள் இருவரும் அக்கா தங்கை போல தான் அந்த படப்பிடிப்பு தளத்தில் இருப்போம் அப்படின்னு அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போ கேலி கிண்டல்களுக்கு மத்தியில் விக்னேஷ் சிவன் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. விக்னேஷ் சிவன் தமிழ் சினிமாவில் போடா போடி திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார். தொடர்ந்து பல வருடமாக இவர் பார்த்தோன்னா தனுஷ் அவர்கள் இயக்கிய நானும் ரவுடிதான் படத்தை பார்த்தோன்னா இவருக்கு இயக்குறதுக்கான வாய்ப்பை அவர் தயாரிப்பாளராக கொடுத்தாரு. அதைத் தொடர்ந்து நயன்தாராவை காதலித்து திருமணம் செய்து அதை மிகப்பெரிய அளவில் ஒரு ஓடிடிக்கு விற்றுட்டு அதற்கு தனுஷ் நானும் ரவுடிதான் பாடலை பயன்படுத்தி தடை போட்டு அதற்கு நயன்தாரா திட்டி அறிக்கையிட்டது இது எல்லாமே எல்லோருக்குமே தெரியும். டீ கடை முதல் சாஃப்ட்வேர் கம்பெனி வரை பேசி முடிச்ச டாபிக் தான். இந்த நிலையில் விக்னேஷ் சிவனுக்கு சமூக வலைதளங்களில் கடும் தாக்குதல் வந்துக்கிட்டே இருக்க, இனி இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு தன் சமூக வலைதள பக்கத்தை பார்த்தோன்னா டீஆக்டிவேட் செய்துட்டாரா. இதை பார்த்த ரசிகர்கள் அதையும் கிண்டல் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம். இது மிகப்பெரிய அளவில் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது.